Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் சின்ன ரிக்வஸ்ட். ஏன்னா இது உங்களுடைய ஃபேமிலி, இது உங்களுடைய யூடியூப் சேனல். இப்போது இந்தளவுக்கு க்ரோத் ஆகி நிற்குது அப்படின்னு சொல்ல முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வீடியோ போடுறதுனால சேனல் பாப்புலர் ஆகுதுன்றத விட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் அடுத்த லெவல் கிட்ட போக முடியும். புதுசாக பார்க்குறவங்க வேணும் வந்தால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம லைக் பண்ணுங்கள் லைக் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பிடிச்சிருந்தா தான் லைக் பண்ணுவாங்க. ஆனால் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறந்துடுவாங்க. ஜஸ்ட் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகலாம் வாங்க. டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி 3 பார்த்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணி வச்சது அப்படியே சேவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரெசிஷன்ஸ் அப்பர் சைடு மேலே ஒரு என் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கீழே வந்து எம் பேட்டர்ன் ஆகும்னா கீழே ஃபால் ஆச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மார்னிங் அப்டேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று லைக்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ பேர் லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50% பாதிக்கு பாதி பேர் பார்க்குறாங்கன்னா பாதி பேர் லைக் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? தேங்க்யூ எல்லாருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை மார்க்கெட்டில். அதாவது நம்ம மார்னிங் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், ஒரு 15 டேஸ்க்கு இல்லை மந்த்லி ஒரு 2 நாள் ஃப்ரைடே லீவ் எடுத்துக்குவேன். ஏன்னா அந்த சாட்டர்டே சண்டே நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரைடே ஜென்ரலாக நான் லீவ் எடுத்துக்குவேன். ஒரு சில டைமில் பர்சனல் ஒர்க்கும் இருக்கலாம். ஓகே சரி, நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா லோவர் சைடு கீழே இதில் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இது 17,600 கிட்ட க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 17,480 நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. சரி, இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு கீழே வந்துட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணோம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது 17,600 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நம்ம இந்த இடத்துல சேலிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். நீங்கள் இங்கேயே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எஸ்எல்லாம் ஹிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கீழே பாட்டம் ஆல்ரெடி இங்கேருந்து சேல் பண்ணிட்டு வந்துருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் டு பேக் கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுக்கு மேலே போயிட்டு ஒரு சின்னதாக ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்மூவ் கொடுத்து இந்த மாதிரி டைரெக்ஷன்லையும் இந்த சேனலில் போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த சேனல் கண்டினியூஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் எப்படி ட்ராவல் பண்ணுன்னா, இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் உங்கள் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே சேல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல மேலே போகுது அப்படின்னா இந்த திரும்ப அந்த சேனலுக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி இங்கேருந்து செல்லிங் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. சேல் பண்ணுவாங்க, அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. ஸோ ரீடெஸ்ட்காக 17,600 வரலும் ப்ரைஸ் ஃபஸ்ட் லெவல் மேலே மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கலாம். திரும்ப 17,600 அப்புறம் எங்கே போகிறாங்க, இல்லை லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வராங்களா, 17,480 வரலும் கீழே வரதுக்கான வாய்ப்புகளுக்கு சேல் சைடு. பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,600 மேலே இது அதாவது இந்த சப்போர்ட் இருந்தது இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆனலாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 17,600 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, இது ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 17,670 இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்பர் சைடு. லோயர் சைடு பார்த்திங்கன்னா 17,480 வரலாம் கீழே டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நிஃப்டி 50 கண்டிஷன். பேங்க் நிஃப்டியோடைய வியூ பார்க்கலாருங்க. ஓகே, உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம ஷார்ட்ஸில் கூட போடுங்கன்னு நினைக்கிறேன். எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும், இல்லை என் பேட்டர்ன் க்ரியேட் ஆகும் போட்டுருந்தேன். ஸோ எம் பேட்டர்னே க்ரியேட் ஆகிடுச்சு. மேலே டபுள் டாப் க்ரியேட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட க்ளீனாக ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிவிட்டேன். இதில் பிரேக் டவுன் ஆனால் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளியராக ஃபால் ஆகிடுச்சு. நேற்று ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. அதாவது ஒரே விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஒரு சேனலில் பிரேக் ஆகிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு சேனலில் வந்துடுச்சு. மேலே 3 ஹை க்ரியேட் பண்ணியிருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த சப்போர்ட்
எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதாவது 41,150 லெவல் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுதா இல்லையா. ஸோ இப்போ நம்ம இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று பிரேக் டவுன் ஆனான்னு வெயிட் பண்ணி செல் எடுக்கலாம். பிரேக் டவுன் ஆனான்னு வெயிட் பண்ணி செல் எடுக்கலாம். அல்லது இந்த இடத்துல சப்போர்ட் ஆகிட்டு மேலே ரிகவர் ஆகிட்டு க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னா வெயிட் ஃபார் புல் பேக், அகைன் வந்து ஒரு பை. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டமு இல்லை ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஏதாச்சும் ஒரு பையிங்கான ரிவர்சல் பேட்டர்ன் தெரிஞ்சால் மட்டுமே வந்து நமக்கு வந்து பையிங்கான பிளான் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் செல் சைடு இருக்கிறதே பெட்டராக இருக்கும். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வரலாம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் செல் சைடு போனோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வரணும். கீழே வந்தால் தான் வந்து நீங்கள் செல் அண்ட் பை எடுக்க முடியும். இதிலே செல்லிங் பை எடுக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10-20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட். ஏன்னா இந்த பக்கம் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த புல் பேக்காக மறுபடியும் திரும்ப மேலே போகும் அது. அப்போ அந்த இடத்துல உங்களுடைய எஸ்எல் நெட் ஆகும். இங்கேயே செல் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் செல் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எது வரலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு லெவல், இந்த லெவல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்போது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 41,000 ரவுண்ட் நம்பர் கரெக்டாக தான் வருது. ஓகே, இந்த 41,000 அப்படின்ற நம்பர் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெவல், இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் கீழே வர சொல்லும் 41,000 வரலும் ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மேலே அப்பர் சைடுனா சேனலுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும். அதான் சொன்னேன், நம்ம நிஃப்டி 50 என்ன சொன்னோமோ அதே சேனல், இது ஒரு சேனலாக க்ரியேட் ஆகிட்டு இந்த சேனலில் ப்ரைஸ் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலுக்கு கீழே வந்துச்சுன்னா மட்டும் நம்ம 41,000 ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கலாம். இதுக்குள்ளே வரல நீங்கள் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆனால் இதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகும். ஆனால் அந்த அப்பர் சைடு போக சொல்ல கொஞ்சம் பவராகலாம் போகாது, கொஞ்சம் வீக்னஸாக தான் போகும். ஸ்லோ மூமெண்டம் தான் கொடுக்கும். அப்பர் சைடு கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக தான் கொடுக்கும். இந்த மாதிரி கொடுக்கும். ஒரு சைட்வேஸ் மாதிரியோ ஒரு மூமெண்ட்டமே இல்லாத மாதிரி தெரியும் உங்களுக்கு பை சைட் பண்ணிங்கன்னா. ஆனால் செல் சைட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக கீழே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ஃபின் நிஃப்டியில் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னும். ஸோ இப்போ அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுது, ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து சப்போர்ட் லெவலில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,150 நெக்ஸ்ட் லெவல். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 18,150 வரலாம் ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் லோ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சா விடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ எந்த லெவல்னால் 18,300 இருக்குங்க, அது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த ஒரு லெவல் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ரீடெஸ்ட்காக அந்த லெவல் போய்ட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆகும். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இன்றைக்கி நான் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி அவைலபிள் இல்லை, திரும்ப நான் மண்டே தான் அவைலபிளாக வரப்பேன். அப்புறம் இந்த வெபினார்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரீ வெபினார் கேட்டிருந்தீங்க, பெய்டு வெபினார் கேட்டிருந்தீங்க. எல்லாம் திரும்ப வந்து நெக்ஸ்ட் வீக் நிறைய பேர் தான் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறோம் நினைக்கிறேன் சார். ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னும் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இன்னும் ஒரு 2 நாள், அதாவது புதன்கிழமைக்குள்ளே முடிச்சிடுங்க. அதாவது லாஸ்ட்டில் எழுதிட்டு போகாதீங்க, அதுக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். பெய்டு வெபினா நீங்கள் எப்போனா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லை, ஏன்னா எல்லாம் ரெக்கார்டட் கண்டென்ட், எல்லாம் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்களுக்காக ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா அவங்க சௌகரியம் வேணும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் எடுக்கணும்னா இந்த டைம் தான் அட்டன் பண்ணணும், அந்த டைம் தான் அட்டன் பண்ண அவங்களால முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து எல்லா டைமுக்கு ஏற்ற மாதிரி அது 1-to-1 செஷன் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது புரிஞ்சுங்க. அது மேபி புதுசாக வரவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.